தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். 14 வயது சிறுமி மீதான பாலியல் குற்றம், குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. பலாங்குடியில் காணாமல் போன 17 வயது மாணவி உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிப்பு. திருகோணமலையில் ராவணக்கல் என கூறப்படும் அரிய வகை கல்லை விற்பனை செய்ய முயன்ற இருவர் கைது. எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு புதிய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம். நீதித்துறை விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில், அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ரூ.11 கோடி மதிப்புள்ள கொக்கைனுடன் ஸ்பெயின் நாட்டவர் கைது. நேர்கொழும்பு சிறைசாலை மோதல், 1200 கைதிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக அமைச்சர் தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினரின் குற்றச்சாட்டுக்களை நிராகரித்த சட்டத்தரணிகள் சங்கம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். 14 வயதுடைய சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி கர்ப்பமடைய செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட நபருக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றவாளி ரூ.1,00,000 அபராதம் செலுத்த வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூ.10,00,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் 2017ஆம் ஆண்டு வவுனியா மாவட்டத்தின் பூவரசன்குளம் பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. சிறுமி கர்ப்பமடைந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதை அடுத்து சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்குதல் செய்த நிலையில் வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பை வழங்கிய நீதிபதி வழக்கில் முன்வைக்கப்பட்ட சாட்சிகள் மற்றும் ஆதாரங்கள் குற்றச்சாட்டை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்ததாக குறிப்பிடுகிறார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி என்பதும் குற்றவாளி பாதுகாப்பு பொறுப்பில் இருந்த நபராக இருந்ததும் சம்பவத்தின் தீவிரத்தன்மையையும் வழக்கு விசாரணை காலத்தில் தலைமறைவாக இருந்த சூழலும் கடுமையான தண்டனை வழங்குவதற்காக முக்கிய காரணங்களாக கருதப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பலாங்குடி காவல் பிரிவிற்குட்பட்ட மகவலதென்ன கஜிவத்த பகுதியில் அமைந்துள்ள கட்குழி ஒன்றிலிருந்து 17 வயதுடைய மாணவி ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகவலதென்ன பகுதியைச் சேர்ந்த இந்த மாணவி வீட்டிலிருந்து காணாமல் போனதை தொடர்ந்து அவரது தந்தை பலாங்குடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தேடுதல் மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். விசாரணைகளின் போது மாணவியின் உடல் கடற்குழி ஒன்றில் மீட்கப்பட்டது. உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. உடலின் பிரேத பரிசோதனை இன்று பலாங்குடி வைத்தியசாலையில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் உண்மையான காரணத்தை கண்டறியும் நோக்கில் பலாங்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பகுதியில் ராவணக்கல் அல்லது சுலைமான் கல் என கூறப்படுகின்ற அரிய வகை கல் ஒன்றை ரூ.2.5 கோடிக்கு விற்பனை செய்ய முயன்றதாக சந்தேகிக்கப்படும் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கிண்ணியா மற்றும் மோதூர் பகுதிகளை சேர்ந்தவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. போலீசாரின் தகவலின்படி கைப்பற்றப்பட்ட கல் சுமார் 550 கிராம் எடையுடையதாகவும் அதன் அளவுகள் தொடர்பிலும் அதிகாரிகள் பதிவுகளை மேற்கொண்டுள்ளனர். ராவணக்கல் என்ற பெயரில் அறியப்படும் இந்த வகை கற்கள் நாட்டின் சில பகுதிகளில் சுலைமான் கல் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவற்றுடன் தொடர்புடைய பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் புராண கதைகளும் உள்ளன. அதேவேளை இவ்வகை கற்களை பயன்படுத்தி மோசடி சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதால் அவற்றின் உண்மைத்தன்மை குறித்து அதிகாரப்பூர்வ ஆய்வுகள் அவசியம் என கருதப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர். எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் காலியாக இருந்த தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகளுக்கு புதிய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி M.K. சமன் ஸ்ரீ ரத்நாயக்க ஆணைக்குழுவின் தலைவராகவும் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் MP ரோஹண புஷ்பகுமார மற்றும் K. தவலிங்கம் ஆகியோர் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக பொறுப்பேற்க உள்ளனர்.
இந்த நியமனங்களுக்கான உத்தியோகபூர்வ நியமன கடிதங்கள் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவினால் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது நேற்று 2026 ஜூலை மாதம் 24ஆம் தேதி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் பதவி வகித்த உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடங்களை நிரப்பும் நோக்கிலேயே இந்த புதிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பது தொடர்பாக நடைபெற்ற கலந்துரையாடலில் பல முக்கிய எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் ஒன்றாக கலந்து கொண்டமை அரசியல் அரங்கில் கவனத்தை ஈர்த்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முன்மொழிவை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் நீதித்துறையின் சுயாதீனம், அரசியலமைப்பு திருத்தங்கள் மற்றும் ஜனநாயக நிறுவனங்களின் செயல்பாடு தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில தலைவர்கள் நீதித்துறைகளில் அரசியல் தலையீடு இடம்பெறக்கூடாது என்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்படும் முக்கிய மாற்றங்கள் விரிவான கலந்தாய்வின் பின்னரே அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அதேவேளை நீண்ட காலமாக அரசியல் போட்டியில் இருந்த பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் ஒரே மேடையில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமை நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலில் புதிய கூட்டணிகள் அல்லது ஒத்துழைப்புகள் உருவாகும் சாத்தியக்கூறுகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பு நீதித்துறை தொடர்பான விவாதத்தை தாண்டி எதிர்கால அரசியல் நகர்வுகளை குறித்தும் கவனத்தை ஈர்த்த நிகழ்வாக கருதப்படுகின்றது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் ரூபாய் 11 லட்சம் பெறுமதியான கொக்கைன் போதைப்பொருள் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்றதாக சந்தேகிக்கப்படும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த 79 வயதுடைய ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாரிகளின் தகவலின்படி குறித்த நபர் எத்தியோப்பியாவில் அடிஸ் அபாபாவில் இருந்து கட்டாரின் தோஹா வழியாக இலங்கைக்கு பயணம் செய்திருந்தார். அவர் பயணித்த விமானத்தில் அவரது பொதிகள் வராததால் பின்னர் வந்த பயண பொதியை பெற்றுக்கொள்ள விமான நிலையத்திற்கு வந்தபோது சுங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அந்த சோதனையின் போது சான்றிதழ் கோப்புகளாக வடிவமைக்கப்பட்ட 2 கோப்பு உரைகளுக்குள் மிகவும் நுட்பமாக மறைக்கப்பட்டிருந்த சுமார் 2 கிலோ 200 கிராம் கொக்கைன் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைசாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதுவரை சுமார் 1200 கைதிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய அவர் இந்த சம்பவம் மிகவும் கவலைக்குரியது என்றும் போதைப்பொருள் தொடர்பான குழுக்களுக்கு இடையேயான முரண்பாடே இந்த மோதலுக்கு காரணமாக இருந்ததாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும் கூறுகின்றனர். சிறைசாலைகளில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டை வலுப்படுத்த பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சிறைசாலை நிர்வாகத்தை மறுசீரமைக்கும் பணிகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடரும் நிலையில் உறுதியான ஆதாரங்கள் இன்றி எவர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் கடுமையான பாதுகாப்பு மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சம்பவத்தின் உண்மையான பின்னணி குறித்து நடைபெற்று வரும் விசாரணைகளின் முடிவுகள் வெளிவந்த பின்னர் மேலதிக தகவல்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜு அமரசூரியவை இலக்காக கொண்டு அரசாங்க தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அசித நிரோசன எக்கூடவிதான முன்வைத்த குற்றச்சாட்டுகள் சட்டத்தரணிகள் சங்கம் முற்றதாக மறுத்துள்ளது. இதை குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த குற்றச்சாட்டுகள் எந்தவித ஆதாரமும் இல்லாதவை என்றும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவை தீய நோக்கங்களுடன் வெளியிடப்பட்டதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஆதாரமற்ற மற்றும் அவதூறான கருத்துக்களை வெளியிட நாடாளுமன்ற சிறப்புரிமை பயன்படுத்தப்படுவது கவலைக்குரிய விடயமாக இருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான முன்மொழிவுகளையும் சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது.
உயர் நீதிமன்றங்களை பாதிக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் அவசரமாகவோ அல்லது தற்காலிக சூழ்நிலைகளுக்காகவோ மேற்கொள்ளக்கூடாது என அது வலியுறுத்தியுள்ளது. இத்தகைய முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்கள் தெளிவான நிறுவன தேவையையும் வெளிப்படையான பொதுநல நியாயமும் அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற சிறப்புரிமையின் பாதுகாப்புக்கு வெளியிலும் தமது குற்றச்சாட்டுக்களை மீண்டும் முன்வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன எகோடவிதானவுக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சவால் விடுத்துள்ளது. செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.